இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள் அதிக அளவில் கலந்து கொண்டார்கள். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாடி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிக அளவில் கலந்து கொண்டார்கள். இந்த டிஎன்பிஎஸ்சிலிருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கடைசி இந்த போராட்டமாக பெண்கள் அதிக அளவில் கலந்து கொண்டார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் 234 எம்எல்ஏ நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதில் ஒரு தொகுதியில் வாக்குப்பதிவு சரியாக நடக்கலை அப்படின்னா மறு வாக்குப்பதிவு வைக்கிறோம். அந்த எம்எல்ஏ 5 வருஷம் தான் இருப்பாங்க, அடுத்த 5 வருஷம் இருக்க மாட்டாங்க. பட் நம்ம செலக்ட் பண்ணால் 30 வருஷம் வேலை வைப்போம். அப்போ மறு தேர்வு வைக்கிறது என்ன குறைச்சல்? எலெக்ஷன் கமிஷன் அதே இதுதான் டிஎன்பிஎஸ்சி, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இல்லை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கரப்ஷனாங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்கு. அதாவது நம்ம கேஜிஎஃப் படத்தில் யார் சொல்லுவார், நான் வந்து யாரோ ஒரு 10 பேர் எடுத்து டான் ஆகலடா, நான் அடித்த எல்லாமே டான் தான், அந்த மாதிரி தான். நான் வச்ச எல்லாமே கரப்ஷன் தான், நான் வச்ச எக்ஸாம் எல்லாமே கரப்ஷன் தான், அந்த மாதிரி. அதாவது என்ன விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சிலர்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, இவங்க தவறாக கேள்வி கேட்டதே ஊழல் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறாக கேள்வி கேட்குறாங்க, 25 கேள்வி தவறாக கேட்குறாங்க. ஸோ அவங்க தப்பாக கேட்டாங்க, அதனால எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி மாணவர்கள் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தவறாக கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இங்கே இருக்குது. 2019 ராமேஸ்வரத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துச்சு, முறைகேடு நடந்துச்சு. இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி தீர்வு கிடைக்கல. 2 வாரத்துக்கு முன்னாடி சிபிஐக்கு மாத்திரங்கிறாங்க. அப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி சிபிஐ அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? அதில் செலக்ட் ஆனவங்க 6 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. ஸோ குரூப் 2 குரூப் 1 அதாவது 2017 வந்து எஸ்எம் சுப்பிரமணியன்கிற ஹானரபிள் ஜட்ஜ் அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு கேஸில் வந்து ஒரே பயிற்சி மைக்கு அதிகமாக செலக்ட் ஆகிறாங்க. இன்றைக்கி ஒரே வீட்டில் அண்ணன் டிசி, தம்பி டிசி, அக்கா டிசி, தங்கச்சி டிசி, அந்த மாதிரி இன்றைக்கி செலக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அது தப்புன்னு சொல்லலை, நான் இல்லைன்னு சொல்லலை. எங்கள் தேர்வர்கள் முதலமைச்சருக்கு காலை உணவு திட்டத்துக்கு கரெக்டாக எழுதுனதுக்கு நீங்கள் 0 மதிப்பெண் போட்டிருக்கிறீங்களே, அந்த மாதிரி அந்த பிள்ளைகளும் போட்டிங்களா? அதான் நம்ம கேள்வி. வெளிப்படைத்தன்மை இங்கே எங்கே இருக்குது? 0 மதிப்பெண் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது ஒன்றுமே எழுதலன்னு அர்த்தம். அசால்ட்டாக 0 மதிப்பெண் போட்டு நீங்கள் போயிடுறீங்க. 2022 நடந்த குரூப் 2 எக்ஸாமில் 0 மதிப்பெண் போட்டு பாதி பேர் வெளியே போனாங்க. சரி, கஷ்டப்பட்டு மறுபடியும் 2024 இப்போ ரீசெண்டாக பிப்ரவரி மாதம் எக்ஸாம் எழுதுனா தமிழை கஷ்டமாக கேட்டு ஆங்கிலத்தை ஈஸியாக கேட்டுருவீங்க. 2019 குரூப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். 2019 ஒரு சிலபஸ், 22 ஒரு சிலபஸ், 25 ஒரு சிலபஸ். யாராவது ஒரு நாள் வீடியோ போட்டால் சிலபஸை மாற்றிடுறது. இது என்ன ஒரு அமைப்புன்னு சொல்லி தெரியலை. இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இவ்வளவு நடந்தும் டிஎன்பிஎஸ்சி அமைதியாக இருக்கிறது என்றால், இந்த ஸ்வீடனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற இடத்துல நோபல் பிரைஸ் ஆனு சொல்லுவாங்க. உலக அமைதிக்கான நோபல் பிரைஸ் 2025 டிஎன்பிஎஸ்சிக்கு வழங்க வேண்டும். இதை வந்து மாணவர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்வேன். நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது வந்து ஒரு சில விஷயங்கள் சரி ஓகே, இது தப்பு நான் ஒத்துக்கிறேன். கொஸ்டின் பேப்பரை வந்து தெரியாமல் நீங்கள் வந்து நாமக்கல் காலேஜில் தெரியாமல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, சரி ஓகே. திருநெல்வேலியில் தெரியாமல் ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகே. நேஷனல் விழுப்புரம் தெரியாமல் ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகே. எத்தனை இடத்துல தெரியாமல் ஓப்பன் ஆகிடுச்சு? இதற்கு முன்னே இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோலாம் அவங்களே வாலண்டியராக சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ஆர்ஐ செக்ரட்டரி சார் சொன்னார், இப்படியே இருந்தால் குரூப் 2 எக்ஸாம் நாங்கள் எழுத மாட்டோம், பாய்காட் பண்ணுவோம். இன்றைக்கி குரூப் 2 உடைய ஃபைனல் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க? 2 லட்சம் அப்ளை பண்ணியிருப்பாங்களா? நான் அவ்வளோ அப்ளை பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் போனால் 3 லட்சம். ஒவ்வொரு வருடமும் 7 லட்சம் 6 லட்சம் பேர்கள் அப்ளை பண்ணக்கூடிய குரூப் 2 எக்ஸாமினேஷனில் இந்த வருஷம் 3 லட்சம் தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியே தோல்வி. ஆங்கில மீடியம் படித்த தேர்வர்களும் தமிழ்நாட்டு தேர்வர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான். திடீர்னு நீங்கள் ஜனம் இங்கிலீஷ் தூக்கிட்டீங்க, சரி ஓகே. அப்போ ஜனம் தமிழை கஷ்டமாக கேட்க வேண்டியது. தமிழ் எழுதுனா மார்க் போடுறது கிடையாது. தமிழில் எழுதி ஐஏஎஸ் ஆகலாம், தமிழில் எழுதி ஐபிஎஸ் ஆகலாம். என்ஆர்ஐ செக்ரட்டரி சார் வராங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு பழத்தை கடவுள் எழுப்புவோம்.